வெல்கம் டு டன் குக் சேனல். நாம் இன்றைக்கி மக்காச்சோளத்தில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி, இது கூடவே 1 கப் மக்காச்சோளம், காஞ்ச மக்காச்சோளம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 3/4 கப் உளுந்து, அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து சீக்கிரம் ஊறிடும், அதனால் மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். அரைச்ச உளுந்தை ஒரு பாக்ஸில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச மக்காச்சோளம், அரிசி, இது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துட்டு கூடவே ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் அந்த உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக தோசை மாவு அரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி மக்காச்சோளம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். தோசையும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போது அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம புளிக்கிறதுக்காக ஓவர் நைட் வெளியே வச்சிடலாம். பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு பொங்கும்போது வெளியே வராமல் இருக்கும். இப்போது மாவு நல்லா புளிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவில் நீங்கள் இட்லி கூட ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்பாஞ்சியான இட்லி நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மக்காச்சோள தோசை நல்லா சத்தானது, அதே சமயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் யாரும் வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த தோசை கூட சாம்பார், எல்லா விதமான சட்னிலாம் சூட் ஆகும். நான் இன்றைக்கி தோசை கூட பூண்டு தொக்கு, தேங்காய் சட்னி, புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.